எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ரிவர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவில் முக்கியமாக என்னென்ன ஆறுகள்லாம் இருக்குது, அந்த ஆறுகள் வந்து எந்த இடத்துல தொடங்குது, எந்த இடத்துல முடியுது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் ரிவர்ஸ் பற்றி படிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும், அடுத்து அது எங்கே முடியுதுன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அது எந்தெந்த மாநிலங்கள், அதாவது எந்தெந்த ஸ்டேட்ஸில் வந்து அந்த ரிவர்ஸ் வந்து போகுது அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரிவரோட லென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்ம ஒரு ரிவரை இப்போ என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இண்டஸ் ரிவர். இந்த இண்டஸ் ரிவரோட லென்த் என்னது 2880 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது ஃபஸ்ட்டு ஃபேக்ட், இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து இது எந்தெந்த கண்ட்ரியில் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். சைனா, இந்தியா, பாகிஸ்தான். இதை வந்து நீங்கள் ஷார்ட்டாக எப்படின்னு வச்சுக்கலாம்னா பிக்குன்னு வச்சுக்கலாம், பிஐசி. பாகிஸ்தான், இந்தியா, சைனா. ஸோ இண்டஸ் ரிவர் வந்துட்டு 3 கண்ட்ரீஸில் ஃப்ளோ ஆகுது. அதாவது பாகிஸ்தான், இந்தியா, சைனா. அதை வந்து நம்ம பிஐசி பிக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இண்டஸ் ரிவருங்கிறது இந்தியாவில் 2 யூனியன் டெரிட்டரிஸில் மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது. எந்தெந்த யூனியன் டெரிட்டரிஸ்? லடாக் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அப்போனா எத்தனை யூடிஸில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா 2 யூடிஸ். ஸ்டேட்ஸ் எதுவும் இருக்கா, ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் ஃப்ளோ ஆகுதா இந்த இண்டஸ் ரிவர் அப்படின்னு கேட்டோன்னா அது கேள்விக்குரிய, அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ரிவர் எடுத்துக்கிட்டோன்னா அதோட ஆரிஜின் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன், கரெக்டாக. அடுத்து இட் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் அ கிளேசியர் நியர் போக்கர்ச்சூன்னு ஒரு இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கிளேசியர் இருக்குது, ஒரு பனிப்பாறை. அந்த பனிப்பாறையில் தான் இந்த இண்டஸ் ரிவர் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா மான்சரோவர் லேக் கிட்ட ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. மான்சரோவர் லேக் கிட்ட இந்த ரிவர் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த மான்சரோவர் லேக், இந்த போக்சர்ச்சுங்கிறது எந்த இடத்துல இருக்கு? டிபெட்டின் ரீஜன்ல இருக்குன்னு சொல்றாங்க, அதாவது சைனால இருக்கு. அப்போனா இண்டஸ் ரிவர் எந்த கண்ட்ரியில் ஆரம்பிக்குதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணுவோம்? சைனா. இந்த டிபெட் அப்படின்ற வந்துட்டு சைனால ஒரு பார்ட், சைனால ஒரு இடம் தான் இந்த டிபெட்டு. ஸோ இண்டஸ் ரிவர் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டோன்னா நம்ம டிபெட்டும் சொல்லலாம், இல்லை சைனானும் சொல்லலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ உயரத்துலேருந்து இந்த ரிவர் ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 4164 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எந்த மவுண்டெயின் கிட்டேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னோன்னா கைலாஸ் மவுண்டெயின் ரேஞ்ச், இந்த மவுண்டெயின் ரேஞ்ச் கிட்டேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆரிஜின் எடுத்துக்கிட்டோன்னா அந்த பிளேஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும், பக்கத்தில் என்னென்ன மவுண்டெயின் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், அது பக்கத்தில் என்ன லேக் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த இண்டஸ் ரிவர் வந்துட்டு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு ஒரு 3 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று மான்சரோவர் லேக் கிட்ட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று அந்த கைலாஸ் மவுண்டெயின் ரேஞ்ச், அந்த மவுண்டெயின் ரேஞ்ச் பக்கத்துலேருந்து ஆரம்பிக்குது இந்த இண்டஸ் ரிவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ரிவரோட ஆரிஜின்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து கடைசியாக அது எங்கே முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இட் ஃபைனலி டிஸ்சார்ஜஸ் இன்டு அரேபியன் சி ஈஸ்ட் ஆஃப் கராச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த கடலில் முடியுது? அரபிக் கடல், அதாவது அரேபியன் சீல முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஈஸ்ட் ஆஃப் கராச்சினா பாகிஸ்தானில் கராச்சின்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு கிழக்கு பகுதியில் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இண்டஸ் ரிவர் வந்துட்டு சைனாவில் ஆரம்பித்து பாகிஸ்தான் வழியாக கடைசியாக அரேபியன் சீல முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த ரிவரோட முக்கியமான ஒரு 5 ட்ரிபியூட்டரிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த 5 ட்ரிபியூட்டரிஸை வந்துட்டு பஞ்ச்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் பஞ்ச்நாடுன்னு கொடுத்தாங்கன்னா பஞ்சாபில் ஒரு 5 ரிவர்ஸ் இருக்குது. இந்த 5 ரிவரும் வந்துட்டு இண்டஸோட துணை நதிகள், அதாவது ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன ரிவர்ஸ்ன்னு பாருங்கள். ஒன்று வந்து சட்லஜ், 2வது பீஸ், 3வது வந்து ராவி, 4வது செனாப், 5வது வந்துட்டு ஜீலம். ஸோ இதுதான் இண்டஸோட முக்கியமான ட்ரிபியூட்டரிஸ், அதாவது துணை நதின்னு சொல்லுவாங்க. இந்த 5 நதிகள் வந்துட்டு இந்தியாவிலையும் பாயுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இண்டஸோட முக்கியமான சில விஷயங்கள். ஸோ நம்ம இண்டஸோட ஒரு 5 ட்ரிபியூட்டரிஸ் பார்த்தோம்ல, அதாவது இந்த சட்லஜ், பீஸ், ராவி, செனாப், ஜீலம். அது தவிர்த்தும் இண்டஸ்க்கு முக்கியமான ட்ரிபியூட்டரிஸ்லாம் இருக்குது. அது என்னன்ட்டு எங்கள் டிஸ்பிளே ஆகும், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்னென்னு நான் வாசிக்கிறேன். ஷியாக், இது கில்கிட், ஜஸ்கர், ஹுன்சா, நூப்ரா, ஷிகர், கேஸ்டிங், டிராஸ், குரம், தோச்சி, கோமல், விபோவா, சங்கர். இதெல்லாம் தான் இண்டஸோட முக்கியமான ட்ரிபியூட்டரிஸ், அதாவது துணை நதிகள்னு சொல்லுவோம். இந்த கடைசியில் இருக்க சட்லஜ், பீஸ், ராவி, செனாப், ஜீலம்ங்கிறது நம்ம முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை வந்து பஞ்ச்நாடுன்னு சொல்கிறாங்க, அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, இது ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினாகவும் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், இந்த ட்ரிபியூட்டரிஸ்லாம். நம்ம இப்போ இந்திய வரைபடம் எடுத்து பார்ப்போம், இண்டஸ் ரிவர் எப்படி ஃப்ளோ ஆகுது என்ன ஏதுன்னு. ஸோ இந்த இந்திய வரைபடத்தில் வந்துட்டு இண்டஸ் ரிவர் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்ட்டு நீங்களே பார்க்கலாம். ஸோ இண்டஸ் ரிவர் எங்கே ஆரம்பிக்குது? இந்த இடத்துல ஆரம்பிக்குது. இந்த இடத்தோட பேர் என்ன? டிபெட். இது வந்து சைனாவில் இருக்குது. இந்த இடத்துல தான் இண்டஸ் ரிவர் ஆரம்பிக்குது. ஸோ இப்படி ஆரம்பித்து இந்த வழியாக போய் கடைசியாக அரேபியன் சீல முடிஞ்சது. இதுதான் அரேபியன் சி, நமக்கு தெரியும் கரெக்டாக. இந்த வரைபடத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்ஸ் ஆர் எந்தெந்த யூனியன் டெரிட்டரியில் பாஸ் ஆகுதுன்ட்டு. இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி, இது வந்து லடாக்.
ஸோ இண்டஸ் ரிவர் வந்துட்டு 2 யூடியில் தான் பாஸ் ஆகுது. ஸோ இது சார்ந்து நமக்கு கேள்வி வரலாம். எப்படின்னா இப்போ இண்டஸ் வந்துட்டு எந்த 2 யூனியன் டெரிட்டரிஸ் வழியாக ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்துட்டோம், சைனாவில். அதுக்கப்புறம் இந்தியாவில் பாஸ் ஆகி பாகிஸ்தான் வழியாக கடைசியாக அரேபியன் சீல முடியுது. இந்தியாவில் லடாக் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த 2 யூனியன் டெரிட்டரிஸ் வழியாக ஃப்ளோ ஆகுது. ஸோ இதோட முக்கியமான ட்ரிபியூட்டரிஸ் பார்த்தோம் தெரியுமா, சட்லஜ், ராவி, செனாப், ஜீலம், அதுக்கப்புறம் பீஸ். இந்த 5 இங்கே தெரியுது பார்த்தீங்களா வரைபடத்தில், இதுவும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். இந்த 5 வந்துட்டு கடைசியாக எங்கே போய் சேரும், இண்டஸில் தான் போய் சேரும். ஸோ அடுத்து இண்டஸில் இருக்க முக்கியமான லேக்ஸ் அண்ட் டேம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது அணைகள் மற்றும் ஏரிகள். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, பாங்காங் டிசோம்பாங்க. இது வந்துட்டு எங்கே இருக்குது, லடாக் யூனியன் டெரிட்டரிலையும் டிபெட் சைனாலையும் ஷேர் ஆகுது. அதாவது 2 கண்ட்ரிக்கும் நடுவில் இருக்குது, இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் இருக்குது. சைனாவில் டிபெட் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது, இந்தியாவில் லடாக் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது இந்த பாங்காங் டிசோ. ஸோ இது எங்கே இருக்குன்னா நியர் த ஆரிஜின் ஆஃப் இண்டஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது இண்டஸ் ரிவர் எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல தான் இந்த லேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டிசோகார் லேக் அப்படின்னு சொல்கிறாங்களா, இது எங்கே இருக்குது, இது லடாக், இந்தியா. அதாவது இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது இந்த லேக்கு. இது வந்து ஒரு சால்ட் வாட்டர் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நியர் டிசோமொரிரி. ஸோ இதுவும் ஒரு லேக், இது 2வது லேக்குன்னு வச்சுக்கலாம். இது முதல் லேக்கு, இது 3வது லேக்குன்னு வச்சுக்கோங்க. பாங்காங் டிசோன்னு ஒரு லேக் இருக்குது, அதுக்கப்புறம் டிசோமொரிரின்னு ஒரு லேக் இருக்குது, அப்புறம் டிசோகார் அப்படின்னு ஒரு லேக் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு டிசோகார் அப்படிங்கிறது ஃபுல்லாக இந்தியாவில் இருக்குது, பாங்காங் டிசோ அப்படிங்கிறது லடாக்கும் டிபெட் அதாவது இந்தியா அண்ட் சைனாவில் இருக்குது. இந்த டிசோகாருங்கிறது இந்த லேக் பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த லேக், டிசோமொரிரி கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து 2 முக்கியமான லேக் நம்ம நியூஸ் பேப்பர்லேயே அதிகமாக வந்திருக்கோம். இந்த உள்ளர் லேக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியில் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம லேக்ஸுங்கிறதுல இதுதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் லேக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சால்ட் வாட்டர் லேக்குன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் லேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் நம்ம பிரித்து படிச்சுக்கணும். ஸோ எந்த லேக் வந்துட்டு சால்ட் வாட்டர் லேக், எந்த லேக் வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பாங்காங் டிசோ, உள்ளர் லேக், தால் லேக் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சால்ட் வாட்டர் லேக்கா இல்லைனா ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கா அப்படின்ற கொஸ்டின் கூட வரும். நம்ம எதில் கன்ஃபியூஸ் ஆகும்னா சால்ட் வாட்டர் இல்லைனா ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ ஏதாவது நீங்கள் லேக்ஸ் படித்து வச்சுக்கிறீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர், சால்ட் வாட்டர்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ்லாம் அந்த ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ் லிஸ்ட்டில் எழுதிக்கோங்க, சால்ட் வாட்டர் லேக்ஸ்லாம் சால்ட் வாட்டர் லிஸ்ட்டில் எழுதிக்கோங்க. உங்களுக்கு எலிமினேட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு லேக் பற்றி அதிகமாக ஒரு கொஷின் வருதுன்னா அது என்ன டைப் ஆஃப் லேக் அப்படின்னு தான் கேட்பாங்க. அது ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் சால்ட் வாட்டர், அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இண்டஸில் நம்ம முக்கியமாக படித்த லேக்ஸ் என்ன, பாங்காங் டிசோ, அதுக்கப்புறம் டிசோகார், அதுக்கப்புறம் உள்ளர் லேக்கு, அதுக்கப்புறம் தால் லேக்கு. ஸோ இந்த உள்ளர் லேக்குங்கிறது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து தால் லேக் சொல்லியிருக்காங்க. தால் லேக் எங்கே இருக்குது, ஸ்ரீநகர்ன்ற ஒரு ஊரில், அதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் இருக்குது. ஸோ ஃபேமஸ் ஃபார் டூரிசம் அண்ட் ஹவுஸ் போட்ஸ். இந்த டால் லேக் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கா இல்லை ஒரு சால்ட் வாட்டர் லேக்கான்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தேடி எடுத்து பார்த்து. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் என்னென்னு பார்த்தோம், அடுத்து இம்பார்ட்டன்ட் டேம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இண்டஸோட ட்ரிபியூட்ரிஸ் நம்ம பார்த்தோம் தெரியுமா, இந்த ஜீலம், செனாப், ராவி, பீஸ், சட்லஜ், இதில் இருக்கிற முக்கியமான டேம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜீலம் ரிவர்னு பார்த்தோமா, அதில் இருக்க ஒரு முக்கியமான டேம் என்ன, கிஷான் கங்கா டேம். இது நம்ம நியூஸ் பேப்பரில் ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் கூட பார்த்துருப்போம். அடுத்து செனாப் ரிவரில் இருக்க ஒரு முக்கியமான டேம் என்னது, ராட்லே டேமு. அதுக்கடுத்து ராவி ரிவரில் இருக்குது ரஞ்சித் சாகர் டேம். அப்புறம் பீஸில் இருக்குது பாங் டேம்னு சொல்லுவாங்க. சட்லஜ் அப்படின்ற ஒரு ரிவர் நம்ம பார்த்தோம் தெரியுமா, அதில் 2 டேம் இருக்குது, ஒன்று வந்து பக்ரா, இன்னொன்று வந்து நங்கல். ஸோ இந்த மாதிரி இண்டஸோட ட்ரிபியூட்ரிஸ், அதாவது இந்த ஜீலம், செனாப் அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த ரிவர்ஸ்லையும் என்னென்ன டேம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 5 ரிவர்ஸ் பற்றி மட்டும் ஏன் நம்ம பார்த்தோம்னா இது வந்து இந்தியாவில் ஃப்ளோ ஆகிற இண்டஸோட ட்ரிபியூட்ரிஸ். ஸோ அதில் முக்கியமாக என்னென்ன டேம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் கரெக்டாக. அதே மாதிரி இண்டஸில் என்னென்ன டேம்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா இண்டஸ் ரிவர் அது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடியுதுன்னு பார்த்தோம், அதோட லென்த் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அது எந்தெந்த இந்தியாவில் எந்தெந்த யூனியன் டெரிட்டரிஸில் பாஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அதோட ட்ரிபியூட்ரிஸ் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இண்டஸோட முக்கியமான லேக்ஸ் என்னென்னு பார்த்தோம், அதோட டேம்ஸ் என்னென்னு பார்த்தோம். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது சார்ந்தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரம்மபுத்திரா ரிவர். ஸோ பிரம்மபுத்திரா ரிவரை பற்றி என்னென்னு பார்ப்போம். பிரம்மபுத்திரா ரிவர்ஸ் தான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். எங்கே ஆரம்பிக்குதுன்னா செமியங்டன் கிளேஷியர் ஆஃப் கைலாஷ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா மான்சரோவர் லேக் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிரம்மபுத்திரா அப்படின்ற ரிவர் வந்துட்டு எந்த கிளேஷியரில் ஆரம்பிக்குது, செமியங்டன் கிளேஷியர். அதுக்கப்புறம் அது எந்த ரேஞ்ச் கிட்டேருந்து ஆரம்பிக்குது, கைலாஷ் ரேஞ்ச். எந்த லேக்குன்னு கேட்டோம்னா மான்சரோவர் லேக். ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த ரிவர் வந்துட்டு எந்தெந்த கண்ட்ரீஸில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க, சைனா, இந்தியா, பங்களாதேஷ். ஸோ இதையும் நம்ம பிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், அதாவது பங்களாதேஷ், இந்தியா, சைனா. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ஸ் நிறைய ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லா ரிவர்ஸ்க்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இண்டஸ்க்கு நம்ம என்ன பார்த்தோம், இண்டஸ் ரிவருக்கு ஷார்ட் ஃபார்மாக எந்தெந்த கண்ட்ரீஸ்க்குன்னு பார்த்தோம், பிக்குன்னு ஞாபகம் வச்சோம் கரெக்டாக.
P ஃபார் பாகிஸ்தான், I ஃபார் இந்தியா, C ஃபார் சைனா. அதே மாதிரி பிரம்மபுத்திராக்கு வந்துட்டு BIC, B ஃபார் பங்களாதேஷ், I ஃபார் இந்தியா, C ஃபார் சைனா. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற கண்ட்ரிஸ் என்ன? இண்டஸ் வந்து இந்தியா சைனாவில் ஃப்ளோ ஆகுது. அதே மாதிரி பிரம்மபுத்திராவும் இந்தியா சைனாவில் ஃப்ளோ ஆகுது. ஸோ அடுத்து பிரம்மபுத்திராவோட முக்கியமான ட்ரிபியூட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ட்ரிபியூட்ரிஸ் அப்படின்னு படிக்கும் போது ஒரு ரிவரோட ட்ரிபியூட்ரிஸ் வந்து நம்ம எடுத்து ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா இப்போ கொஷின் நமக்கு எப்படி வரும்னா, ஒரு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ட்ரிபியூட்ரி ஆஃப் பிரம்மபுத்திரா அப்படின்னு கேட்பாங்க. எப்படின்னா இப்போ ஒரு 4 ரிவர் கொடுத்துருவாங்க. அதில் ஒரு ரிவர் வந்துட்டு பிரம்மபுத்திராவோட ட்ரிபியூட்ரியாக இருக்காது. ஸோ நம்ம பிரம்மபுத்திராவோட எல்லா ட்ரிபியூட்ரிஸும் தெரிஞ்சால் தான் அந்த மாதிரி கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ பிரம்மபுத்திராவோட ட்ரிபியூட்ரிஸ் என்னென்னு இதில் கொடுத்துருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன? திபாங், அடுத்து லோஹித், அடுத்து சுபன்சிரி, அடுத்து காமிங், அடுத்து மனாஸ், அதுக்கப்புறம் சன்கோஷ் அண்ட் தீஸ்தா. இதெல்லாம் தான் பிரம்மபுத்திராவோட முக்கியமான துணை நதிகள், அதாவது ட்ரிபியூட்ரிஸ். ஸோ கடைசியாக இந்த பிரம்மபுத்திரா வந்துட்டு எங்கே போய் முடியுது அப்படின்னு பார்த்தோன்னா, இட் ஃபைனலி merges with ரிவர் பத்மா which falls in the பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரம்மபுத்திரா வந்துட்டு பே ஆஃப் பெங்கால், அதாவது வங்காள விரிகுடாலாம் முடியுது. அடுத்து பிரம்மபுத்திரா இஸ் வெல் known ஃபார் floods, channel shifting and bank erosion. This is due to the fact that most of its tributaries are large and bring large quantities of sediments owing to heavy rainfall in its catchment area. ஸோ பிரம்மபுத்திரா அப்படின்ற ஒரு ரிவர் வந்துட்டு அதிகமாக ஃப்ளட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஏன்னா சவுத் வெஸ்ட் மான்சூனோ நார்த் ஈஸ்ட் மான்சூனோ பிரம்மபுத்திரா ரிவருக்கு வந்துட்டு அதிகமாக தண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதிகமாக தண்ணி கொடுக்கும் போது அந்த ரிவர் வந்துட்டு அடிக்கடி ஃப்ளட் ஆகும். அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்கிற ஏரியாலாம் அடிக்கடி ஃப்ளட் ஆகும் அப்படின்றது தான் இதோட முக்கியமான விஷயம். ஸோ இந்த மேப்பில் பிரம்மபுத்திரா அப்படின்ற ரிவர் வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடியுது அப்படின்னு பாருங்கள். பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இங்கே தான் இண்டஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னோம் கரெக்டாக. அதே மாதிரி பிரம்மபுத்திரா பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதா? இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இப்படி ஃப்ளோ ஆகி இந்தியாவுக்குள்ளே வரும். ஸோ இந்த இடம் சைனா கரெக்டாக, இது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்தியாவில் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தோம் கரெக்டாக. இந்தியாவுக்கு அப்புறம் இன்னொரு கண்ட்ரி என்ன? பங்களாதேஷ். பங்களாதேஷில் போய் கடைசியாக எங்கே முடியும்? பே ஆஃப் பெங்காலில் முடியும். இந்த கண்ட்ரி பேர் வந்துட்டு பங்களாதேஷ் கரெக்டாக. இது எப்படி ஞாபகம் வச்சுருந்தோம்? BICன்னு ஞாபகம் வச்சுருந்தோம் கரெக்டாக. இப்போ புரியுதா? பங்களாதேஷ், இந்தியா, சைனா. சைனாவில் ஆரம்பித்து பங்களாதேஷில் முடிஞ்சு பே ஆஃப் பெங்காலில் முடியுது. இதுதான் பிரம்மபுத்திரா ரிவர். இதுக்கு முன்னாடி நம்ம இண்டஸ் ரிவர் பார்த்தோம். அது வந்து இந்தியா, பாகிஸ்தான், சைனா இந்த 3 கண்ட்ரீஸில் போய் அரேபியன் சீல முடியுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுதான் அந்த இண்டஸ் ரிவர். ஸோ 2 முக்கியமான ரிவர்ஸ் பார்த்தோம். அதாவது நார்த் இந்தியாவில் இருக்கிற 2 முக்கியமான ரிவர், இண்டஸ் ரிவர், இன்னொன்று பிரம்மபுத்திரா ரிவர். இது ரெண்டுமே சைனாவில் தான் ஆரம்பிக்குது. இண்டஸ் ரிவர் ஆனால் அரேபியன் சீல முடியுது. பிரம்மபுத்திரா ரிவர் வந்துட்டு இந்தியா வழியாக பங்களாதேஷ் வழியாக அதுக்கப்புறம் போய் பே ஆஃப் பெங்காலில் முடியுது. இது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். டிபெட், சைனா அப்படின்னு ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்தியாவில் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் ஃப்ளோ ஆகுது. அதுக்கப்புறம் அசாம். இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்ஸில் ஃப்ளோ ஆகுதுன்னு கேட்டோன்னா அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் அசாம். இதை நம்ம வந்துட்டு A² கூட நான் வச்சுக்கலாம். அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் அசாம். அதுக்கப்புறம் பங்களாதேஷ்குள்ளே போகுதுன்னு சொன்னோமா. அதுக்கப்புறம் கடைசி எங்கே போய் முடியும்? பே ஆஃப் பெங்கால். ஸோ இதுதான் இந்த பிரம்மபுத்திரா ரிவரோட ஒரு ஃப்ளோ சார்ட்டு. எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடியுது, இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்ஸில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ரிவர்ஸ் பற்றி படிக்கும் போது நோட்ஸ் எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ பாருங்களேன், இது வந்து நான் இண்டஸ் அப்படின்னு எழுதிக்கிறேங்க. இங்கே பிரம்மபுத்திரா அப்படின்னு எழுதிக்கிறேன். இங்கே வந்துட்டு அபவுட் அப்படி வச்சுக்கலாம். இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுது, இதோட லென்த் என்ன, இதோட ட்ரிபியூட்ரிஸ் என்ன எப்படின்னு நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கணும். ஸோ இது ஒரு ரிவருக்கும் நீங்கள் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ரிவராக நம்ம படிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இப்போ இண்டஸ் ரிவர் எந்த கண்ட்ரியில் ஸ்டார்ட் ஆச்சு? டிபெட் அப்படின்ற ஒரு இடத்துல, அது வந்து சைனாவில் இருக்குது. ஸோ இது சைனா. பிரம்மபுத்திரா அதுவும் சைனா தான், டிபெட் அப்படின்ற ஒரு இடத்துல. ஸ்பெசிஃபிக்காக அது எந்த லேக் கிட்ட, எந்த மவுண்டன் கிட்டையும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இது எங்கே எண்ட் ஆகுது? இண்டஸ் ரிவர் எங்கே கடைசியாக முடியுது? அரேபியன் சீல முடியுது. பிரம்மபுத்திரா ரிவர் கடைசியாக எங்கே முடியுது? பே ஆஃப் பெங்காலில் முடியுது. ஸோ இண்டஸோட லென்த் என்ன? 2880 கிலோமீட்டர். இப்போ பிரம்மபுத்திராவோட லென்த் என்னன்னு நீங்கள் சர்ச் பண்ணி ஃபைன் பண்ணி சொல்லுங்கள். அடுத்து இதோட ட்ரிபியூட்ரிஸ்லாம் என்ன? இதை நீங்கள் இதில் லிஸ்ட் பண்ணி எழுதணும். நம்ம படித்தோம் தெரியுமா? இண்டஸோட ட்ரிபியூட்ரிஸ் என்ன, பிரம்மபுத்திராவோட ட்ரிபியூட்ரிஸ் என்னன்ட்டு இதில் நீங்கள் லிஸ்ட் பண்ணி எழுதி வச்சுக்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் ரிவர்ஸ் படிக்கிறீங்கன்னா, ரிவர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் மாதிரி போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கணும். அப்போ தான் நமக்கு கொஷின்ஸ்லாம் இந்த மாதிரி ரிவர்ஸ் வச்சு கொஷின்ஸ் வரும்போது நமக்கு ஈஸியாக இந்த கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த என்ன ரிவர்னு பார்க்கலாம். கங்கா ரிவர். ஸோ கங்கா ரிவர் பற்றி என்னென்னு பார்ப்போம். இந்த கங்கா ரிவர் எங்கே ஆரம்பிக்குது அதான் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். கங்கா ரைசஸ் இந்த கங்கோத்ரி கிளேஷியர். ஸோ கங்கா எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டோம்னா கங்கோத்ரி கிளேஷியர் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அது எந்த ஸ்டேட்டில் ஆரம்பிக்குது? இந்தியாவில் உத்தரகாண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் ஆரம்பிக்குது.
ஸோ அங்கே ஆரம்பிக்கும் போது இந்த ரிவரோட பேர் பகீரதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கங்காவுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு பகீரதி அப்படின்னு தான் பேர் இருக்குது. அதாவது கங்கோத்ரி கிளேஷியர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃபால் ஆகும் போது அதுக்கு பகீரதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்த தாண்டினதுக்கு அப்புறம் தான் அது கங்கா ரிவர் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்கிறாங்க. ஸோ அது என்ன நம்ம பார்க்கலாம். தேவ் பிரயாக் அப்படின்ற ஒரு இடத்துல பகீரதி அப்படின்ற ஒரு ரிவர் வந்துட்டு அலக்நந்தா அப்படின்ற ஒரு ரிவரோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு வந்து கங்கா அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கங்கோத்ரி கிளேஷியரில் பகீரதி அப்படின்ற ஒரு ரிவர் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அலக்நந்தா அப்படின்ற ஒரு ரிவரோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்துட்டு கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த டைரக்ஷன்லேருந்து பகீரதி ரிவர் வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த டைரக்ஷன்லேருந்து அலக்நந்தா ரிவர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டு ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரிவராக போவோம்ல, அதை தான் கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பகீரதி அண்ட் அலக்நந்தா அது எந்த இடத்துல ஜாயின் ஆகுது? தேவ் பிரயாக் அப்படின்ற ஒரு இடத்துல ஜாயின் ஆகுது. அது ஜாயின் ஆனதுக்கப்புறம் அதுக்கு பேர் கங்கா அப்படின்னு வருது. அதுக்கடுத்து இந்த ரிவரோட லென்த் எவ்வளோ? 2525 கிலோமீட்டர். ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இது எந்தெந்த மாநிலங்கள் வழியாக பாயுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கரெக்டாக இது உத்தரகண்டில் தான் ஆரம்பிக்குது கங்கோத்ரி கிளேஷியர், அது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். அதுக்கப்புறம் என்னென்ன மாநிலங்கள் ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க? உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் பீகார், அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலுக்கு அப்புறம் எங்கே போய் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் போய் கலந்துரும். ஸோ எந்தெந்த மாநிலங்கள்? மொத்தமாக 4 மாநிலங்கள் சொல்லியிருக்காங்க, 4 ஸ்டேட்ஸ். எது? உத்தரகண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால். ஸோ இந்தந்த ஸ்டேட்ஸ் வழியாக தான் கங்கா ரிவர் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கங்கா ரிவர் சிஸ்டம் இஸ் த லார்ஜஸ்ட் இன் இந்தியா ஹேவிங் எ நம்பர் ஆஃப் பெரினியல் அண்ட் நான் பெரினியல் ரிவர்ஸ் ஆரிஜினேட்டிங் இன் த ஹிமாலயாஸ் இன் நார்த் அண்ட் த பெனின்சுலார் இன் த சவுத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்திய வரைபடத்தில் கங்கா ரிவர் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு பாருங்கள். கங்கா ரிவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல, இது வந்து உத்தரகண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொன்னோமா, இப்படி ஃப்ளோ ஆகி கடைசியாக பங்களாதேஷில் பே ஆஃப் பெங்காலில் போய் முடியுது. கரெக்டாக எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது? கங்கோத்ரி கிளேஷியர் இங்கேருந்து தான் கங்கா ரிவர் ஆரம்பிக்குது. ஸோ உத்தரகண்ட் இது ஒரு ஸ்டேட் பார்த்தோம். அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ் வந்துட்டு இங்கே இருக்கும், யூபி. அடுத்து பீகாருங்கிறது இந்த இடத்துல இருக்கும், வெஸ்ட் பெங்காலுங்கிறது இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும்? கங்காவோட முக்கியமான ட்ரிபியூட்ரிஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும், யமுனா தான் கங்காவோட ஒரு பெரிய பிக்கஸ்ட் ட்ரிபியூட்ரி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கங்காவோட ட்ரிபியூட்ரிஸ், அதாவது துணை நதிகள் வந்துட்டு நார்த்லேருந்தும் வந்து கங்காவில் சேரும், சவுத்துலேருந்தும் வந்து கங்காவில் சேரும். அதே எப்படின்னா, இப்போ சவுத்தில் இருக்க சில ரிவர்ஸும் சின்ன சின்ன ரிவர்ஸும் துணை நதிகளாக போயிட்டு கங்காவில் இந்த மாதிரி ஜாயின் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நார்த்லேருந்து இந்த மாதிரி சில ரிவர்ஸ் ஜாயின் ஆகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் கங்கா என்னென்ன? நமக்கு யமுனா அப்படின்ற ரிவர் இப்போ தான் பார்த்தோம். இது வந்து லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா, லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ட்ரிபியூட்டரிஸ்லாம் இருக்கு? ராம்கங்கா, கோம்தி, காஹ்ரா, கந்தக், கோசி, மகானந்தா, சம்பல், பேத்வா, கென்னு, சன்னு. ஸோ இந்த மாதிரி ட்ரிபியூட்டரிஸ் நீங்கள் பார்க்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்திய வரைபடத்தை எடுத்துக்கோங்க, இந்தியா மேப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ட்ரிபியூட்டரிஸ்லாம் எப்படி போய் கங்காவில் ஜாயின் ஆகுது, என்னென்ன ட்ரிபியூட்டரிஸ்லாம் இருக்குது, அந்த ட்ரிபியூட்டரிஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது, அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அடுத்து என்னென்னு பார்ப்போம். ஸோ கங்காவோட முக்கியமான ட்ரிபியூட்டரி என்னது? யமுனா ரிவர். இந்த யமுனா ரிவர் வந்துட்டு த வெஸ்டர்ன் மோஸ்ட் அண்ட் த லாங்கஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா அப்படின்னு பார்த்தோமா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டோம்னா யமுனோத்ரி கிளேஷியர். கங்காங்கிறது கங்கோத்ரி கிளேஷியரில் ஆரம்பிச்சது, யமுனாங்கிறது யமுனோத்ரி கிளேஷியரில் ஆரம்பிக்குது. இது நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். எந்த இடத்துல ஆரம்பிக்குது? பந்தர்பஞ்ச் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த ரேஞ்ச் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இது கங்காவோட ஜாயின் ஆகிற இடத்தோட பேர் என்ன சொல்கிறாங்க? பிரயாக் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஊர் பேர் வந்து அலகாபாத் அப்படின்னு இருந்துச்சு. அடுத்து இட் இஸ் ஜாயின்ட் பை தி சம்பல், சிந்த், பேட்வா, கென். இந்த 4 ட்ரிபியூட்டரிஸும் வந்துட்டு யமுனாவோட ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் இட்ஸ் ரைட் பேங்க் விச் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் த பெனின்சுலார் பிளாட்டியோ. இப்போ நான் அந்த மேப் காட்டுறேன், இந்த மேப்லேயே நீங்கள் பார்க்கலாம் சம்பல் ரிவர் இங்கே இருக்கா. அதுக்கப்புறம் இந்த ரிவர் பேர் என்ன, இந்த ரிவர் பேர் என்ன? சன்னு ஒரு ரிவர் பார்த்தோமா, இது கங்காவில் ஜாயின் ஆகுது. யமுனாவோட ட்ரிபியூட்டரிஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த ட்ரிபியூட்டரிஸ் சம்பல். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? பேட்டோவா பார்த்தோம். அதுக்கப்புறம் கென் பார்த்தோம். இதெல்லாம் வந்துட்டு யமுனாவில் இந்த இடத்துல இருந்தால் வந்து ஜாயின் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா கங்கா ரிவர் பற்றி பார்த்தோம். அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? கங்கோத்ரி கிளேஷியர். கடைசியாக எங்கே போய் கலக்குதுன்னா பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. எந்தெந்த ஸ்டேட்ஸில் வருது? உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், இந்த ஸ்டேட்ஸில் வருது. அதுக்கப்புறம் கங்காவோட முக்கியமான ட்ரிபியூட்டரிஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். அந்த ட்ரிபியூட்டரிஸில் யமுனாங்கிறது தான் கங்காவோட லாங்கஸ்ட் ட்ரிபியூட்டரி அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் யமுனா ரிவர்ஸ்க்கு வந்து சின்ன சின்ன ட்ரிபியூட்டரிஸ்லாம் இருக்குது. சம்பல், பேத்வா, கென்,
இந்த ரிவர்ஸ்லாம் வந்துட்டு யமுனாவில் ஜாயின் ஆகும். அதுக்கப்புறம் தான் யமுனான்றது கங்கா ரிவரில் போய் ஜாயின் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் யமுனா கங்கா அந்த 2 இடம் ஜாயின் ஆகிற ஊர் பேர் என்னன்னு பார்த்தோம், பிரயாக்ராஜ் அப்படின்னு பார்த்தோமா. அதுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி அலகாபாத் அப்படின்னு பேர் இருந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி 2 ரிவர் ஜாயின் ஆகிற இடம், அந்த ரிவர் எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, எந்தெந்த ஸ்டேட்ஸில் ஃப்ளோ ஆகுது, இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ரிவரை பற்றி. அதுக்கப்புறம் எல்லா ரிவர்ஸும் படிக்கும்போது கம்பேர் பண்ணி டேபிள் போட்டு படிச்சு பாருங்கள், அப்போ தான் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ அடுத்து என்ன ரிவர் பார்க்க போகிறோம்னா கோதாவரி ரிவர். லார்ஜஸ்ட் பெனின்சுலார் ரிவர் சிஸ்டம் ஆஃப் இந்தியாங்கிறது கோதாவரி ரிவர். அதுக்கப்புறம் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தக்ஷின் கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. கோதாவரிக்கு இன்னொரு பேர் என்ன, தக்ஷின் கங்கா. இது எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் கரெக்டாக. இட் ரைசஸ் இன் த நாசிக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் கோதாவரி ஆரம்பிக்குது. கோதாவரி ஆரம்பிக்கிற இடம் வந்துட்டு மகாராஷ்டிரா. அண்ட் டிஸ்சார்ஜஸ் இட்ஸ் வாட்டர் இன்டு த பே ஆஃப் பெங்கால். எங்கே போய் முடியுது, வங்காள விரிகுடாவில் தான் முடியுது, பே ஆஃப் பெங்காலில் முடியுது. மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்சு பே ஆஃப் பெங்காலில் முடியுது. அதுக்கப்புறம் கோதாவரியோட ட்ரிபியூட்டரிஸ்லாம் எந்தெந்த ஸ்டேட்ஸில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த ஸ்டேட்ஸில் தான் கோதாவரியோட ட்ரிபியூட்டரிஸ்லாம் ஜாயின் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கோதாவரியோட லென்த் என்ன, 1465 கிலோமீட்டர். நீங்கள் எல்லா ரிவர்ஸோட லென்த்தும் எடுத்து கம்பேர் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஈஸியாக அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அடுத்து பென்கங்கா, அதுக்கப்புறம் இந்திராவதி, அப்புறம் பிரன்ஹீதா, அப்புறம் மாஞ்சிரா. இதெல்லாம் தான் கோதாவரியோட முக்கியமான ட்ரிபியூட்டரிஸு. இதுக்கப்புறமும் கோதாவரிக்கு வந்துட்டு நிறைய ட்ரிபியூட்டரிஸ் இருக்கும். இதெல்லாம் முக்கியமான ட்ரிபியூட்டரிஸ், இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இந்த ரிவர் வந்துட்டு ராஜமுந்திரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு அப்புறம் ஸ்பிளிட் ஆகி டெல்டாவாக ஃபார்ம் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராஜமுந்திரி அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ஸோ இதுதான் கோதாவரி ரிவர் பற்றி சில முக்கியமான விஷயங்கள். ஸோ இப்போ இந்திய வரைபடத்தில் வந்து கோதாவரி ரிவர் வந்துட்டு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. இந்த இடத்துல ஃப்ளோ ஆகுது. இது ஆரம்பிக்கிற ஸ்டேட் பேர் என்னன்னு சொல்லியிருந்தாங்க, மகாராஷ்டிரா. இந்தியா மேப்பில் இங்கே தான் மகாராஷ்டிரா வரும் கரெக்டாக. ஸோ கடைசியாக எங்கே முடியுது, பே ஆஃப் பெங்காலில் முடியுது. அதோட முக்கியமான ட்ரிபியூட்டரிஸில் ஒரு ட்ரிபியூட்டரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பென்கங்கா. அதுக்கப்புறம் நம்ம வேறு என்னென்ன பார்த்தோம், பிரன்ஹிதா, மஞ்சிரா, இதெல்லாம் சில முக்கியமான கோதாவரியோட ட்ரிபியூட்டரிஸ். ஸோ கோதாவரி இந்தியாவில் எங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிச்சு கரெக்டாக. இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம என்னென்ன பார்த்தோம், இண்டஸ் ரிவர் பார்த்தோம், அதுக்கப்புறம் இங்கே வந்து கங்கா ரிவர் பார்த்தோம், பிரம்மபுத்திரா ரிவர் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் பார்த்தோம். அதுக்கு அடுத்த என்ன ரிவர், கோதாவரி. ஓகேவா. ஸோ இப்போ அடுத்த என்ன ரிவர்னு பார்க்கலாம், கிருஷ்ணா ரிவர். இந்த கிருஷ்ணா ரிவர் பற்றி என்னன்னு பாருங்க. கிருஷ்ணா இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் பெனின்சுலர் ரிவர் விச் ரைசஸ் நியர் மகாபலேஸ்வரர் இன் சாயத்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சாயத்ரி அப்படிங்கிறது ஒரு மவுண்டன் ரேஞ்ச் வெஸ்டர்ன் காட்ஸ்ல, இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கு. ஓகேவா. ஸோ கிருஷ்ணா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் பெனின்சுலர் ரிவர். அப்போ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் பெனின்சுலர் ரிவர் எது, இப்போதான் நம்ம பார்த்தோம், கோதாவரி. ஓகேவா. அப்போ செகண்ட் லார்ஜஸ்ட், கோதாவரிக்கு அடுத்த ரிவர் என்னது, கிருஷ்ணா. நம்ம எப்படின்னா வச்சுக்கலாம்னா ஜிகேன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கோதாவரி, அடுத்து கிருஷ்ணா. ஸோ லார்ஜஸ்ட் பெனின்சுலர் ரிவர்னா கோதாவரி, செகண்ட் லார்ஜஸ்ட்னா கிருஷ்ணா. இப்போ கிருஷ்ணாவோட லென்த் எவ்வளோ, 1401 கிலோமீட்டர். ஸோ அடுத்து என்ன, கிருஷ்ணாவோட ட்ரிபியூட்டரிஸ் என்னென்ன இருக்குது, கொய்னா, துங்கபத்ரா, பீமா. இதெல்லாம் தான் கிருஷ்ணாவோட முக்கியமான ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த துங்கபத்ரா அப்படின்றது பார்த்தீங்களா, இது வந்து கிருஷ்ணாவோட ஒரு இம்பார்ட்டன்ட் மேஜர் ட்ரிபியூட்டரி. அடுத்து கிருஷ்ணா ரிவர் எந்தெந்த ஸ்டேட்ஸில் ஃப்ளோ ஆகுது, மொத்தமாக 4 ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த ஸ்டேட்ஸு, ஒன்று மகாராஷ்டிரா, இன்னொன்று கர்நாடகா, இன்னொன்று தெலங்கானா, இன்னொன்று ஆந்திர பிரதேஷ். ஸோ நான் வரைபடம் எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு தெரிஞ்சிடும். கிருஷ்ணா ரிவர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்கள் இதிலே பார்த்துடலாம். எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த கார்னர் ஃபுல்லாக வரது என்னது, வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு சொல்லுவோமா. இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கரெக்டாக. ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, இதே வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இங்கே சைத்ரி அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருந்தால் கிருஷ்ணா ரிவர் ஆரம்பித்து கடைசியாக எங்கே போய் முடியுது, பே ஆஃப் பெங்காலில் போய் முடியுது. துங்கபத்ரா அங்கே இருக்கு பாருங்க, கிருஷ்ணாவோட ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரி. இந்த வரைபடத்திலே நீங்கள் பார்க்கலாம், கோதாவரிக்கும் கிருஷ்ணாக்கும் நடுவில் கொல்லேரு லேக் அப்படின்னு ஒரு லேக் இருக்குது. இந்த லேக் பற்றி என்னன்னு பார்ப்போம். கொல்லேரு லேக் அப்படிங்கிறது கோதாவரிக்கும் கிருஷ்ணா ரிவருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு லேக். இது வந்து என்ன டைப் ஆஃப் லேக், லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஷ் வாட்டர் லேக், இதுதான் முக்கியமான விஷயம் நம்ம வச்சுக்கணும். கொல்லேரு லேக்குங்கிறது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்படின்னு. இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்னு சொல்கிறாங்க. பிட்வீன் எந்தெந்த ரிவர்ஸ், கிருஷ்ணா அண்ட் கோதாவரி டெல்டாஸ். அப்போனா நம்ம கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, கொல்லேரு லேக் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு கேட்பாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க, ஆந்திர பிரதேஷ்னு சொல்லுவோம்.
இப்போ கொள்ளியரு லேக் வந்து எந்த 2 ரிவர்ஸ்க்கு நடுவில் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷன்ஸில் 4 ஆப்ஷன்ஸில் வந்துட்டு கோதாவரி கிருஷ்ணா, கோதாவரி காவேரி, இல்லைனா கிருஷ்ணா காவேரி, இந்த மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கொள்ளியரு லேக்குங்கிறது கோதாவரி அண்ட் கிருஷ்ணா ரிவர், இந்த 2 ரிவருக்கும் நடுவில் தான் கொள்ளியரு லேக் இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்படின்னு நம்ம அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த கொள்ளியரு லேக்கோட முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே நிறைய பேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், அதாவது வின்டர் சீசனில் இருந்து ரஷ்யாவில் ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யூரோப்பில் வந்துட்டு நிறைய பேர்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கொள்ளியரு லேக்கில் தான் வந்துட்டு தங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து என்னென்னா, கிருஷ்ணாவில் இருக்கிற முக்கியமான டேம்ஸ், அணைகள், அது என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே 3 அணைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாகார்ஜுனா சாகர் டேம், கொய்னா டேம், துங்கபத்ரா டேம். இப்போ இந்த கொய்னா டேம், துங்கபத்ரா டேம் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது கரெக்டாக. கொய்னாங்கிறது கிருஷ்ணாவோட ட்ரிபியூட்ரி, அந்த ரிவர் மேலே ஒரு டேம் கட்டியிருக்காங்க, அதுதான் கொய்னா டேம். துங்கபத்ராங்கிறது கிருஷ்ணாவோட ட்ரிபியூட்ரி, ஸோ துங்கபத்ரா ரிவர் மேலே ஒரு டேம் கட்டியிருக்காங்க, அதுதான் துங்கபத்ரா டேம். ஸோ இந்த நம்ம ட்ரிபியூட்ரிஸ் தெரிஞ்சாலே இந்த டேம் வந்துட்டு எந்த ரிவரோடது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சலாம் கரெக்டாக. ஸோ இந்த நாகார்ஜுனா சாகர் டேம் அப்படிங்கிறது கிருஷ்ணா ரிவரில் இருக்கிற இன்னொரு டேமு, அது எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் இருக்குது, தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ். இந்த கொய்னா டேமுங்கிறது எங்கே இருக்குது, மகாராஷ்டிராவில். இந்த துங்கபத்ரா டேம் வந்துட்டு கர்நாடகான்னு ஆந்திர பிரதேஷ்க்கு நடுவில் இருக்குது. ஸோ டேம்ஸுங்கிறது நம்ம முக்கியமான விஷயம், அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்குது, எந்தெந்த ரிவர்ஸில் இருக்குது, இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அடுத்த என்ன ரிவர்னா காவேரி ரிவர். ஸோ காவேரி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, பிரம்மகிரி ஹில்ஸ் ஆஃப் கொடகு டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா ஸ்டேட். கர்நாடகா ஸ்டேட்ல இருந்து தான் காவேரி ரிவர் ஆரம்பிக்குது. எந்த ஹில்ஸில் ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரம்மகிரி ஹில்ஸ், இதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இதோட லென்த் எவ்வளோ, 800 கிலோமீட்டர்ஸ். இட் ஃப்ளோஸ் த்ரூ எந்தெந்த ஸ்டேட்ஸு, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி. கர்நாடகா ஒரு ஸ்டேட், தமிழ்நாடு 2வது ஸ்டேட்டு, 3வது கேரளா, புதுச்சேரிங்கிறது ஒரு யூடி. ஸோ 3 ஸ்டேட்ஸு ஒரு யூனியன் டெரிட்டரியில் ஃப்ளோ ஆகுது இந்த காவிரி ரிவர். இதோட முக்கியமான ட்ரிபியூட்ரிஸ்லாம் என்னென்ன, காபினி, பவானி அண்ட் அமராவதி. ஸோ இதுக்கப்புறமும் நிறைய ட்ரிபியூட்ரிஸ் இருக்குது. காவேரியோட முக்கியமான ட்ரிபியூட்ரிஸ்ன்னு பார்த்தோம்னா காவினி, பவானி அண்ட் அமராவதி, இதெல்லாம் தான் முக்கியமான ட்ரிபியூட்ரிஸ். இந்திய வரைபடத்தில் வந்துட்டு காவேரி ரிவர் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல போய் முடியும். ஸோ காவேரி எந்த ஸ்டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது, கர்நாடகா. எந்த ஹில்ஸ் கிட்ட ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க, பிரம்மகிரி ஹில்ஸ். ஸோ காவேரியும் வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்குது, அது நம்ம ஒரு ஐடியா கிடச்சிடும் கரெக்டாக. கடைசியாக எங்கே முடியுது, பே ஆஃப் பெங்காலில் முடியுது. காவேரியோட ட்ரிபியூட்ரிஸ்லாம் என்ன பார்த்தோம், அமராவதி, பவானி, காபினி. ஸோ நம்ம இந்த இந்திய வரைபடத்திலே வச்சு பார்த்துடலாம். கோதாவரி, அதுக்கப்புறம் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் காவேரி, அதுக்கப்புறம் இந்த இடத்துல கங்கா முடியும்னு சொன்னாங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிரம்மபுத்திராவும் முடியும்னு சொன்னாங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இண்டஸ் முடியும்னு சொன்னாங்க. ஸோ இது வரைக்கும் படித்ததில் இண்டஸ் ரிவர் வந்துட்டு அரேபியன் சீல முடியுது, மீதி எல்லா ரிவர்ஸும் பாருங்கள் பே ஆஃப் பெங்காலில் தான் முடியுது. பிரம்மபுத்திரா, கங்கா, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, இந்த ரிவர்ஸ்லாம் வந்துட்டு பே ஆஃப் பெங்காலில் முடியுது. நம்ம ஃபஸ்ட்டு படித்த இண்டஸ் ரிவர் அது வந்துட்டு அரபிக் கடல், அதாவது அரேபியன் சீல முடியுது. இப்படி தான் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கணும், எந்தெந்த ரிவர்ஸ் வந்து எங்கே முடியுது, எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது. ஸோ காவேரியில் இருக்கிற முக்கியமான அணைகள், அதாவது டேம்ஸ், அதெல்லாம் என்னென்னு பார்ப்போமா. இம்பார்ட்டன்ட் டேம்ஸ், மேட்டூர் டேம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கரெக்டாக, இது வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது, தமிழ்நாடு. அடுத்து கிருஷ்ணராஜசாகர் டேம், இது எந்த ஸ்டேட்டில் இருக்குது, கர்நாடகா. காபினி டேம், இப்போ தான் சொன்னோம், காபினிங்கிறது காவேரியோட ஒரு ட்ரிபியூட்ரி. ஸோ அந்த ரிவர் மேலே கட்டப்பட்ட டேம் தான் காபினி டேம், அது எங்கே இருக்குது, கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்குது. அடுத்து ஹேமாவதி டேம், கர்நாடகா. ஹேமாவதி அப்படின்னு ஒரு ரிவர் இருக்குது, அந்த ரிவர் மேலே கட்டப்பட்ட டேம் தான் ஹேமாவதி டேம், அதுவும் கர்நாடகாவில் இருக்குது. ஸோ நமக்கு எல்லாருக்குமே மேட்டூர் டேம் தெரியும், மீதி 3மே கர்நாடகாவில் இருக்கிற டேம்ஸு. இதெல்லாம் தான் காவேரியோட முக்கியமான டேம்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்கிற சில முக்கியமான ரிவர்ஸ்லாம் பார்த்தோம். என்னென்ன ரிவர்ஸ் பார்த்தோம்னா, இண்டஸ் ரிவர் பார்த்தோம், அதுக்கடுத்து பிரம்மபுத்திரா ரிவர், அதுக்கப்புறம் கங்கா ரிவர், அப்புறம் கோதாவரி ரிவர், கிருஷ்ணா ரிவர், அதுக்கப்புறம் காவேரி ரிவர். ஸோ இந்த ரிவர்ஸ்லாம் வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அதாவது வேறு கண்ட்ரியில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது எந்த கண்ட்ரி, இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா எந்த ஸ்டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது, எந்த மலைத்தொடர்களில் ஸ்டார்ட் ஆகுது, எந்த ஹில்ஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரிவர்ஸ் வந்து எங்கே முடியுது அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாமே நம்ம இப்போ பார்த்தோம். நீங்கள் ஒரு டேபிள் மாதிரி போட்டு இந்த ரிவர்ஸ் பற்றி எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.